வெள்ளத்தில் மிதக்கும் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட். இதனை யாழ்ப்பாண நகரத்தை சுற்றி சில இடத்த உதவி செய்யணும், சில இடத்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரத்தை சுற்றி இன்றைய தினம் சைக்கிளை சுற்றி காட்ட போறோம். யாழ்ப்பாணம் நகரமானது தற்போது பரபரப்பான ஒரு மத்தியான நேரத்தில் இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரத்தை சுற்றி காட்ட போறேன். யாழ்ப்பாண நகரமானது தற்போது அபிவிருத்தி அடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலான புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு இந்த யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக தெரியாது. இன்றைய காணொலிகளிலே யாழ்ப்பாண நகரம் எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக இன்றைய காணொலியை பார்வையிடப்படுங்கள். தொடர்ச்சியாக எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலி சென்று பார்வையிடுவோம் வருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது யாழ்ப்பாணம் மார்க்கெட்டிலிருந்து யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் நோக்கி செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகளவான மக்கள் தமது அன்றாட வேலைகளுக்கும் மற்றும் ஹாஸ்பிட்டலுக்கு செல்கின்ற மக்கள் மற்றும் போன் ஷாப்புகளுக்கு வருகிற அந்த மக்கள், அவ்வாறு கூடுதலான மக்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வருகிற அந்த மக்கள் என யாழ்ப்பாண நகரமே தற்போது திருவிழா கோலம் பூண்ட மாதிரி இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மக்களாக காணப்பட்டு கொண்டிருக்க யாழ்ப்பாணத்திலே தற்போது அடைமழை பெய்து கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டிலே 3 இருக்கைகள் மக்கள் தங்கக்கூடிய வசதி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே தற்போது மழை பெய்தபடியால் தண்ணீரானது தேங்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. முன்னுக்கு பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் பூவாலசிங்க புத்தக சாலை எல்லாம் இருக்கின்றது. இதில் பார்த்திங்க சொன்னால் தற்போது இந்த கிழங்குகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு தற்போது பனங்கிழங்கு வியாபாரமானது யாழ்ப்பாணத்திலே சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். அவ்வாறு கூடுதலான கிழங்குகள் புங்குடு தீவு மற்றும் கிளிநொச்சி போன்ற தூர இடங்களில் பருத்துறை போன்ற பகுதிகளிலிருந்தும் கிழங்குகள் எல்லாம் வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க, கச்சாங்கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மா எல்லோருடன் நல்ல அன்பாகவும் எல்லோருக்கும் நல்ல உதவி திட்டங்களை நல்ல பாசமாக கதைப்பா. இந்த அம்மாட்ட நான் நெடுகலம் போனால் அம்மா எனக்கு நெடுகலம் கச்சான் சும்மா தருவா. அப்படி நல்ல அம்மா அவாட வந்து வாங்கினோமோ. இப்போ கடை மழை எப்படி வியாபாரங்கள்? வியாபாரம் கொஞ்சம் தான். உங்களுக்கு எத்தனை? 500 ரூபா வாங்கினேன். நிலவாடை 500 ரூபா வேண்டினேன். 3 கிலோ கஞ்சான் விற்கிறோம். 3 கிலோ சோளம் கஞ்சான் விற்கிறோம். உங்களுக்கு எத்தனை வயசு? இல்லை. எத்தனை வயது? எனக்கு 70. பிள்ளைகள எல்லாம் இருக்கிறவா? பிள்ளைகள் இருக்குது, 5 பிள்ளைகள் இருக்குது. அதான் தங்களோட சிங்கமே வாங்கலாம் இருக்கிறேன். எப்படி யாழ்ப்பாணம் எப்படி டவுனுகள் எப்படி இருக்குது? டவுனுகள் எல்லாம் கஷ்டம்தான். கஷ்டம். சாமான்கள் எல்லாம் விலையா இருக்குது. மழை ஒவ்வொரு நாளும் வருது. மழை வந்து குழப்பது கூட கச்சாண்டு விற்கலாம் கிடக்கிறேன். ஊர் தேசத்திலே எல்லாம் அழிவு. நெல்லுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிவு. நெல்லுகள் வெட்டுற நேரம் எல்லாம் மழை வருது. கூலிக்காக்கள் எல்லாம் சீரோ எடுக்குறார். கூலி வேலை செய்ய முடியாமல் நிற்கிறேன். என்ன செய்கிறார்? அப்படி கஷ்டப்பட்டு போகுது. சில இடத்த உதவி செய்யணும், சில இடத்த உதவி செய்யல. சாமான்கள் சில இடத்த கொடுக்கினேன், சில இடத்துல தெரியல. எங்களுக்கும் ஒரு சாமான் தரையில் 2500 ரூபா தந்தவ. 2500 ரூபா தந்தவ. அதை எத்தனை நாளை காணும் உங்களுக்கு சாப்பாடு. அப்போ நாங்களும் இப்படித்தான் வந்து கடும் மழையெல்லாம் என்ன செய்வீங்க? மழையாண்டு சொன்னால் நான் மூடி கட்டி போட்டு போகிறது. எங்களுக்கு மழையாண்டா எங்களுக்கு நிரந்தரமா கடை இல்லை தான். கூரை வேலை சரி, கூரையெல்லாம் கூரை வேலை சரி. இது டெம்பரரியாக தான் இருக்கிறீங்க? டெம்பரரியாக தான் இருக்கிறோம். மழை வந்ததுன்னா நாங்களும் நினைக்கிறதா கச்சான சாமான நினைய விடாமல் மூடுறோம். நீங்கள் முழுவாலும் மூடி விடுகிறோம். நாங்கள் நினைக்கிறோம். என்ன செய்ய கச்சான நினைய விடாம நீங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம். அதான் மூடி வியாபாரம் செய்தால் தான் எங்களோட சீக்கிரம் போகும். நினைஞ்சா போண்ட மாட்டேன். அது சரி. கச்சான் பழுதாப்போம். நாங்கள் பழுதாப்போம் தானே. குடிக்கலாம். நீங்கள் வயசும்
போட்டு பழுதாக போடுவீங்களோ நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த கச்சானம் விற்கலாம், எவ்வளோ உழைக்கலாம். அதாவது ஒரு ரயில் அர்த்தம் தான். அதான் அதான். இல்லை தானே. ஓ அந்த நேரம் எல்லாம் உழைச்சாதான் சாப்பிட்டாதான் இனிமேல் உழைக்கலாம். அதான் அதான் அதான். என்ன செய்கிறோம், இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான். ஓ சரி, நீங்கள் சந்தோஷமாக வாழணும். சரியாம்மா, நன்றி. ஏன்னா ஓ நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா அம்மாட்ட கடை பக்கத்தில் பல கடைகள் எல்லாம் வந்து கிடக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. யாழ்ப்பாண டவுனை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. இது யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட், யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தற்போது கீரிமலை பஸ்ஸு நிற்கின்ற இடம், மாதகள் மற்றும் நைனாதீவு செல்கின்ற பஸ்ஸுகள் நிற்கின்ற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்படியே நேராக போனோம்னு சொன்னால் இடத்துப்புற நேராக போனோம்னு சொன்னால் நகைக்கடையில் பெட்ரோல் செட்டுகள் இருக்கின்றது. நாங்கள் அதுக்கு போவோம். வலதுபுறத்தில் கீரிமலை பஸ்ஸுகள் மற்றும் புன்னால கட்டுவன் பஸ்ஸுகள், கச்சேரி பஸ்ஸுகள் நிற்கின்ற இடத்துக்கு போகிறோம். அத்தோடு பழக்கடைகள் எல்லாம் இருக்கின்றது. பழக்கடைகள் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அத்தோடு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு பின் ரோட்டால் போய் கீழ்ஸால் போய் அப்படியே நகைக்கடைகளை அப்படி அந்த ரோட்டால் வர போகிறோம். இப்போ நாங்கள் பழக்கடைக்கு போகிற மாதிரி இருக்கோம். வலதுபுறத்தில் போனோம்னு சொன்னால் பழக்கடைகள் எல்லாம் இருக்கின்றது. பழக்கடையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலான பழங்கள், தோடம் பழங்கள் எல்லாம் 10 பழம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யணும். மற்றது ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, முந்திரியை மற்றும் பல வகையான பழங்கள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. குலையாக அப்படியே தூக்கி கட்டி இருக்குது. நீங்கள் விரும்பின மக்கள் இந்த இடத்துல சென்று
நீங்கள் பழங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய பழக்கடையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் இந்த யாழ்ப்பாண இடங்களை நீங்கள் பார்வையிடையிலே கண்டு ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இந்த காணொளிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். யாழ்ப்பாண நகரத்தினுடைய அழகை தற்போது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த காணொளியை சென்று பார்வையிடுவோம்.
யாழ்ப்பாண கோட்டைக்கு பின்புறத்திலே அமைந்துள்ள பூங்கா, சிறுவர் பூங்கா பார்க்குறீங்கள். இதில் சிறுவர்கள் கூடுதலாக வருகை தந்து இந்த இடத்துல பொழுதுகள் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பகுதியை பார்க்குறீங்கள். இந்த பகுதியில் நேற்றைய தினம் இந்த கடற்கரை அண்டிய பகுதி, அதாவது நேற்றைய தினம் கோட்டை அண்மித்த பகுதியிலே நேற்றைய தினம் சுதந்திர தின நிகழ்வானது மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. கூடுதலான தமிழ் பேசும் மக்களும் இந்த இடத்துல பங்கு பெற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல பார்த்திங்க சொன்னால் நேற்றைய தினம் போட்டுகள் எல்லாம் போட்டிலெல்லாம் படகில் சிங்கக்கொடி பறக்க விட்டு இந்த இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு படகோட்ட போட்டிகள், படகு சவாரி இடந்து நடைபெற்ற பகுதியை பாருங்கள். சிங்கக்கொடிகள் கடலிலேயும் பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியை பாருங்கள், சுற்றி வர எல்லாம் இந்த கடலிலே சிங்கக்கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் புலாக்கோளம் பூண்ட யாழ்ப்பாண கோட்டையினுடைய பின்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா இடம் சிங்கக்கொடி தான் பாருங்கள், கடலுக்கே சிங்கக்கொடி பறக்கின்றது. பிரபல யூடியூபர் ட்ராவல் வித் விபு நிற்கிறார். அண்ணா எப்படி சுகங்கள்? எப்படி இந்த இடத்துல எப்படி நேற்றைய தினம் இந்த இடத்துல சுதந்திர தின நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. கூடுதலான மக்கள் இந்த இடத்துல பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரு புறம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதியாக கிளிநொச்சி மண் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த இடத்துல யாழ்ப்பாணத்து கோட்டையினுடைய பின்புற பகுதியில் இந்த சிங்க கொடியில் அமைக்கப்பட்டு இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் இந்த இடத்துல நீங்கள் வீடியோ எல்லாம் எடுத்தீங்களா? இப்படி கூடுதலான மக்கள் வந்தவையோ? கூடுதலான மக்கள் வந்தவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று போட்டுகள் எல்லாம் வந்து சிங்கக்கொடியில் எல்லாம் கட்டி ஒரு பேரணி மாதிரி போட்டுகளே வந்து நடந்தது. அணிவகுப்பு மாதிரி இந்த போட்டுகளில் இதெல்லாம் வந்து நடந்தது. அதே மாதிரி இந்த இந்த பண்ணை சுற்றுவட்டம் இருக்குது, அதில் இருந்து லைப்ரரி, நேஷனல் லைப்ரரி, அது மட்டும் ஒரு நடபவனி மாதிரி கூடுதலான மக்கள் எல்லாம் சிங்களாக்களோ தமிழாக்களோ சிங்களாக்கள் அண்டு கொடியாமத்தில் இருந்த இந்த கொடியாம சிங்களாக்கள் கொடியாமத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்தவங்க, மற்ற கூடுதலான ஆக்கள் வந்தவங்க லாவக்குழி அதிலேயும் இருந்து எல்லாம் லாவக்குழியிலேருந்து வந்தவங்க. எப்படி யாழ்ப்பாணம் நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இருக்குதோ இந்த மாதிரி இப்போ வந்து அபிவிருத்தி அடைஞ்சிட்டு தானே எல்லாம் நல்ல அபிவிருத்தி அடைஞ்சிருக்கேன். முதலெல்லாம் நாங்கள் பண்ணைக்கு வரைய நிறைய சனம் வரும். இப்போ பண்ணைக்கு வந்தால் ஒரு தரும் இல்லையப்பா, ஆக்கள் இல்லையோ? ஆக்கள் இல்லை. ஆனால் இனி பின்னேரம் தானே வாரி வேணும், ஆக்கள் கூட நேரமும் குறைவு தான். அதான் இப்போ வேலையெல்லாண்டு சொல்லி மக்கள் அதுல வேலையை இருக்கிறதால அதை வர மாட்டிடும். நல்ல இடம். ஏன்னா இந்த சுற்றுலா இந்த பின்னேரமாகண்டா நல்ல வெயிலும் இல்லை, நல்ல பொழுதுபோக்கு ஆடுறது நல்ல இடங்கள்ல இந்த இடம். குழந்தை பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல விளையாடக்கூடிய இடம்.
ஆனால் இந்த இடத்துல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுற பகுதி ஏன்னா அப்படி நல்ல இடம் நீங்களும் வந்த இந்த பண்ண பகுதியை பார்க்குறீங்க. பண்ண பகுதியில் வந்து நீங்களும் உங்களோட சிறுவர் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து சந்தோஷமாக இந்த பகுதியில் சந்தோஷமான பொழுதுகளை போக்காடலாம் என கூறிக்கொண்டு இதுடன் நமது காணொளிகளை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணத்திலே அடைமழையானது பெய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது யாழ்ப்பாணம் சந்தைக்கு செல்கின்ற பாதை. மீன் சந்தை மற்றும் மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி வாங்க போகின்ற கடைக்கு செல்கின்ற பாதையை பார்க்குற இந்த பகுதியிலே கடல் போல தண்ணி மிதந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆட்டோவிலெல்லாம் போக முடியாமல் நிற்கின்றது. அவ்வாறு கூட தண்ணி தேங்கி கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே இந்த மழையானது நெல்லுகள் வெட்டுகின்ற நேரத்திலே வந்து குழப்பிக் கொண்டிருக்கின்றது. மக்கள் மிகுந்த கவலையிலே இருக்கிறார்கள்.